ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருங்க பாடி பில்டிங் பண்ணி லோடு செட் பண்ணிட்டாங்க. லோட் பண்ணிட்டு லோடெல்லாம் கிளம்பியாச்சுங்க. வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுங்க. என்ன பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் ஒரு கப்ளர் கழட்டி விட்டாங்க. அது சரியாக மாட்டாமல் இருக்காங்க. எரர் வந்துட்டு வண்டி சரியாக போக முடியலைங்க. லோடு செட் பண்ண லோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இமீடியட்டாக இந்த மாதிரி கால் பண்ணாங்க. நாங்கள் ஆல்ரெடி கமிட்மெண்ட்டில் நிறைய வண்டி பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் பிரேக் டவுன் கால்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்கிறதுக்காக நாங்கள் இதை அலகேட் பண்ணி மாற்றி கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்பாங்க. அவங்க இந்த மாதிரி லைட் எரியுது, இந்த மாதிரி பிரச்சனைங்க, வண்டி ரேஸ் ஆகலை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸு ப்ளஸ் சிஸ்டம் டயக்னோஸ்டிக் டூல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. முன்ன போனது டயக்னோஸ்டிக் டூல் போட்டு பார்த்தாங்க. இந்த மாதிரி ஓப்பன் சர்க்யூட்னு அடிச்சிங்க. போய் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அவங்க கப்ளர் சரியாக மாட்டாமல் இருந்தாங்க. அப்புறம் கப்ளர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வண்டி அதுக்கப்புறம் ரெடி ஆன் ரோட் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமருக்கு ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. உங்களுக்கு ஒர்க் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெரிய ஒர்க் ஷாப் தாங்க. ஒவ்வொரு எஸ்சிவி, எல்சிவி, ஹெவி அப்படின்னு 3 செக்மெண்ட் இருக்குங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு 2 பே கொடுத்துருக்காங்க. எஸ்சிவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் ஃபெசிலிட்டியோடய இருக்குங்க பே. ஹெவிக்கு ஐஎல்சிவிக்கும் பார்த்தீங்கன்னா 2 பே இருக்குங்க. ஒரு வண்டி சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா விஎஸ்டி மோட்டார்ஸ் சூஸ் பண்ணுங்கள்.